கள்ளக்குறிச்சியில் கல்வராயன் மலையில் ஓடையின் ஓரத்தில் கடுக்காயும் கள்ளச்சாராயம் எரித்த கரிமூட்டமும் கிடந்தது. கண்ணுக்குட்டி கோவிந்தராசு சாவுகளை அதிகம் பார்க்க சாராயம் எரித்த இடம் போலும். இயற்கை எழில் கொஞ்சும் மலையும் மலை சார்ந்த விவசாய நிலமும் அழகிய நிலப்பகுதியில் வாழ்ந்த மக்களை பால்படுத்த பாக்கெட் சாராயம் விற்பனை நடந்தது. மது நாட்டுக்கு வீட்டுக்கு உயிருக்கு கேடு எனச் சொல்லி மாநில அரசே மக்கள் தொகையை குறைக்கும் வேளையில் மக்களை அழிக்க மரக்காணத்திலும் கள்ளக்குறிச்சியிலும் ஏன் இந்த தனி முயற்சி? எத்தனையோ உலகப் போர்களையும் உள்நாட்டுப் போர்களையும் சந்தித்தது மனிதம். இயற்கை பாதிப்புகள் எத்தனையோ, நீர் நிலம் ஆகாயம் நெருப்பு காற்று என எத்தனையோ சீற்றங்கள். அத்தனையிலும் அழிந்து எழுந்து வளர்ந்து வந்து கொண்டிருக்கிறது மனிதம். மனிதம் உருவாக்கிய விஞ்ஞானத்தில் இயற்கையின் சீற்றங்களை ஓரளவு துல்லியமாக கணக்கிட்டு விடலாம். ஆனால் மனிதர்களை மட்டும் கணக்கிட முடியவில்லையே. அப்படி முடியும் என்பது சாத்தியமானால் நல்ல அரசியல் தலைவர்களை விஞ்ஞானத்தை வைத்தே கண்டுபிடித்து விடலாம். ஆனால் அந்த விஞ்ஞானத்தையும் அரசியல்வாதிகள் வாங்கிவிடுவார்கள். சாமானியன் என்றும் சரக்கு வண்டிதான். தன்னிலை உணரா மண்குதிரைகள். அரசியல் பெய்யும் பண மது மழையில் என்றும் கரையும் ஏமாளிகள்.